சந்தோஷமா தான் ஃபீல் பண்றேன். திருநங்கை அப்படின்னா அந்த சமூகம் பார்க்குற அந்த விதம் வந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட். அவங்க அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னா அவங்க மேலே அவங்களோட திங்கிங் எல்லாம் அவங்க பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறணும் அப்படின்றதுக்கு நானும் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். 12th என்னோட கிளாஸ் ஃபஸ்ட்டு நான் பிஏலையும் எம்ஏலையும் கோல்டு மெடலிஸ்ட்டு. இந்த மாதிரி என்னுடைய கவனங்கள் எல்லாம் நான் படிப்பில் கொண்டு வந்தேன். சொசைட்டியை பார்க்கும் பொழுது எல்லாரும் வந்து சொசைட்டியை பார்த்தோன்னே என்ன நினைக்கிறாங்க, திருநங்கைகளோ திருநம்பிகளோ பெகிங் ஒர்க் பண்ணுறவங்களா, அவங்க செக்ஷுவல் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அந்த தொழில் தான் நம்ம பண்ணி வாழணும் அப்படின்றது நம்ம வாழ்க்கையாக இன்னைக்கு காலகட்டம் வரையும் நம்ம அப்படி தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த சொசைட்டியால். அதிலிருந்து ஒரு மாற்றமாக இருக்கணும், இந்த சொசைட்டி அதை வந்து மாற்றமாக பார்க்கணுன்றதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பேன். இன்னைக்கு இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் ஒரு லைலா காலேஜில் ஒரு பேராசிரியர் முதல் அப்படின்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது ரெண்டுமே எனக்கு ஒரு ப்ரௌடான மூமெண்ட். அதுவும் ஒரு லைலா காலேஜ் அப்படின்றது ஒரு எஸ்டீம்டு இன்ஸ்டிடியூஷனில் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறதுக்கு லைலா காலேஜுக்கும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இங்கே இருக்கிற மாணவர்கள் என்னை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இல்லை, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியே வந்து அடுத்த லெவல் கொண்டு வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை உண்டாக்குற அளவுக்கு ஒரு விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க. மற்ற டிரான்ஸ்ஜெண்டர் உமனுக்கு இது என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஸோ வாழ்க்கையில் ஆண் பெண் எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும். அவங்க படித்து பெரிய ஆளாக வரதுக்கு எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும், கஷ்டம்லாம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி அதை வந்து நம்ம திருநங்கை மக்களுக்கோ திருநம்பிகளுக்கோ அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் தான் பண்ணணும். அப்படியேப்பட்ட சொசைட்டியில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதை